நம்முடைய வீட்டில் மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக தங்கணும், வீட்டில் பண வரவு அதிகரிக்கணும், அதன் மூலமாக நம்முடைய கடன் பிரச்சனை அனைத்தும் தீரணும், 16 செல்வங்களும் சேர தொடங்கணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான். இந்த போகி பண்டிகை அன்று கற்பூரத்தோடு இந்த ஒரு பொருளை மட்டும் எரியுங்கள். உங்களுடைய அனைத்து விதமான கடனும் அடையும், பணமும் சேர தொடங்க ஆரம்பிக்கும். பிறக்கின்ற தை மாதம், தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தை மாதத்தில் உங்களுக்கு நல்ல பணவரவு அதிகரிக்கும். இந்த வருடத்தில் கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனை விரைவிலே அடைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த போகி பண்டிகை அன்று பௌர்ணமியும் இருக்குது. ஸோ நிறைந்த பௌர்ணமி நம்ம பிரபஞ்சத்தில் நேர்மறையாச்சு அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களில் இந்த மாதிரி நீங்கள் கற்பூரத்தோடு எரிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த வேண்டுதல் உங்களுக்கு 100% நடக்க ஆரம்பிக்கும். ஸோ பௌர்ணமியும் போகி பண்டிகையும் சேர்ந்து வந்திருக்க இந்த நாளை தவற விடாதீங்க. இதை அனைத்து மதத்தினருமே நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு பண தேவைகள் இருக்குது, வீட்டில் மகாலட்சுமி தாயார் அதாவது நேர்மறை ஆற்றல் வீட்டில் நிரந்தரமாக இருக்கணும், நல்ல ஒரு பணவரவு இருக்கணும்னு நினைக்கிற அனைவருமே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலே சப்ஸ்கிரைப் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இதற்கு நமக்கு ஒரே ஒரு கற்பூரம் தேவைப்படும். ஸோ இதற்கு கூட நான் சொல்லக்கூடிய பொருட்கள் போட்டுக்கோங்க. கற்பூரம் அப்படின்றது நம்ம நார்மலாக பூங்கற்பூரம் எடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஸ்கொயர் கற்பூரம் எடுத்துக்கலாம். அகல் விளக்கு எடுத்துக்கோங்க, ஆல்ரெடி பயன்படுத்தியிருந்தாலும் ஓகே, அதே அகல் விளக்கு எடுத்துக்கலாம், புதியதாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். அப்படி அகல் விளக்கு இல்லைன்றவங்க நார்மலாக சின்னதாக ஏதாச்சும் தட்டு எடுத்துக்கோங்க. வீட்டில் நீங்கள் கற்பூர ஆரத்தி காமிக்கக்கூடிய, தூப ஆரத்தி காமிக்கக்கூடிய எந்த பொருட்களும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சின்னதாக பவுல் இல்லைனா தட்டு எடுத்துக்கோங்க. அதில் இந்த பூங்கற்பூரம் இல்லை ஒரு கற்பூரம் வைத்ததுக்கப்புறமா பச்சை கற்பூரம் இருந்தால் ஆப்ஷனலாக அதை நீங்கள் போட்டுக்கோங்க. பச்சை கற்பூரம் இல்லைனா பரவாயில்ல, இந்த ஒரு கற்பூரம் மட்டுமே போதுமானது. ஸோ கற்பூரம் நீங்கள் எப்பொழுதுமே நல்ல கற்பூரமாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரு சில கற்பூரம் டூப்ளிகேட்ஸும் இருக்கும், அதை நம்ம எரிக்கும் பொழுதே ஒரு விதமான ஒரு ஸ்மெல் இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் கற்பூரம் ஏற்றுறதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அதனால் அதை வாங்கும்பொழுது நல்ல கற்பூரமாக பார்த்து வாங்கிக்கோங்க. கற்பூரத்தை ஏற்றிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த பொருளை கையில் வச்சுட்டு உங்களுடைய மனதார உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை நீங்கள் வேண்டிக்கோங்க. கடன் பிரச்சனை அடையணும், பணம் சேரணும், இந்த மாதிரி உங்கள் வேண்டுதலை வேண்டிட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டுற போகிறீங்க. 3 கிராம்பு மொட்டோடு இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இது மினிமம் 3, நீங்கள் 6 கூட போட்டுக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். இந்த கிராம்பு போடும்போது பண வரவு வரணும், என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனதார வேண்டிகிட்டே இந்த கற்பூரத்தில் இதை போட்டுடுங்க. இது எரிஞ்சு முடிக்கிற வரைக்குமே இது நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. மனதிலையும் சொல்லலாம், இல்லை வாய் நிறையவும் நீங்கள் சொல்லலாம், உங்களுடைய விருப்பம் தான். ஸோ இதை நீங்கள் பகல் நேரத்திலும் செய்யலாம், இரவு தூங்குறதுக்கு முன்னாடியும் செய்யலாம். ராகுகாலம் எமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்கள் நீங்கள் செய்யுங்க. இது எரிஞ்சு முடிக்கிற வரைக்குமே அதை அப்படியே பார்த்துட்டே உங்களுடைய வேண்டுதலுக்கு சொல்லுங்கள். மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக உங்கள் வீட்டில் வர ஆரம்பிச்சிருவாங்க. நல்ல ஒரு பண வரவு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இந்த கிராம்பு நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த பொருளில் நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்குது. மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள். ஸோ இதோட வாசனையே பார்த்தீங்கன்னா நல்லா கமகமகமன்னு இருக்கும் உங்களுக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பணம் வைக்கும் இடத்துல, பர்ஸில், எல்லா இடத்துலையுமே இது நீங்கள் போட்டு வைங்க. இது இருக்கிற இடத்துல கண்டிப்பாக பணம் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன செய்யணும் அப்படின்றதையும் நான் தொடர்ந்து உங்களுக்கு பதிவில் சொல்கிறேன். ஸோ இது எரியும் பொழுது நீங்கள் எந்த இடத்துல வைத்து எரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட ஹாலில் வைக்கலாம், இல்லை பூஜை அறையில் நீங்கள் ஏற்றலாம். வீட்டோட ஹாலில், கிச்சனில் எங்கே உங்களுக்கு வசதியாக இருக்கோ அங்கே ஏற்றுங்க. இந்த கற்பூரம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா இதுலேருந்து மைல்டாக ஒரு புகை வரும். அந்த புகையுமே நல்ல நறுமணமாக இருக்கும். ரொம்ப சாம்பிராணி போடுற அளவுக்குலாம் அந்த அளவுக்கு அதிகமாக வருது, பட் மைல்டாக வரும், நல்ல நறுமணமாகவும் இருக்கும். ஸோ இந்த புகையை நீங்கள் வீட்டோட கதவுகளுக்கு பின்னாடி, நிலைவாசல் கதவு இருக்குன்னா கதவுக்கு பின்னாடி காமிங்க. அடுத்து வீட்டில் நிறைய ரூம்ஸ் இருக்குன்னா அந்த கதவுகளுக்கு பின்னாடி காட்டுங்க. கண்டிப்பாக இந்த நிலைவாசலுக்கு பின்னாடி, அந்த கதவுகளுக்கு பின்னாடி காமிங்க. மூளை முடுக்குகள் அந்த கதவுகளுக்கு பின்னாடி தான் நெகட்டிவ் வைப்ஸ் சேர்ந்துருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அந்த நெகட்டிவ் வைப்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இது. அதே மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ், நேர்மறை ஆற்றல் வீட்டில் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நறுமணம் இதுலேருந்து வரும். இது எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அது அகல் சூடாக இருக்கும். ஸோ நீங்கள் அதற்கேற்ற மாதிரி ஒரு தட்டோ இல்லைனா சாம்பிராணி போடக்கூடிய அந்த தூபக்காலோ, ஸோ அதில் எடுத்து வச்சு நீங்கள் எல்லா கதவுகளுக்கு பின்னாடியும் காமிச்சிடலாம். இது பகல் நேரத்தில் செய்தால் எல்லா கதவுகளுக்கு பின்னாடி காமிங்க. இன்கேஸ் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இரவு நேரத்தில் செய்கிறீங்க, ஒரு 10-11 மணிக்கு மேலே செய்கிறீங்க, எல்லாருமே தூங்கிட்டாங்க, அப்போ நான் டிஸ்டர்ப் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஜஸ்ட்டு ஹாலில் இல்லை கிச்சனில் எங்கே இதை ஏற்றுறீங்களோ அது எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் உங்கள் வேண்டுதலை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுருங்க. காலையில் எந்திரிச்சதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து நீங்கள் ஒரு பேப்பர்லேயோ இல்லை டஸ்ட்பின்லேயோ நீங்கள் கொட்டிடுங்க. வீட்டோட கிச்சன் சிங்க் இருக்குன்னா அதில் கொட்டி தண்ணியும் ஊற்றலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். அப்படிலாம் மரத்துக்கடியில் வீட்டில் தொட்டி இருக்குன்னா அந்த மண்பாங்கான இடத்துல, ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை போடலாம். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இந்த நறுமணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் நம்ம இந்த போகி பண்டிகை, இந்த பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றல் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாட்கள் இதை செய்யும் பொழுது கண்டிப்பாக நல்ல மாற்றம் வீட்டில் ஏற்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் தீர ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை செய்யலாம்.
செய்யலாம். குறிப்பாக அமாவாசை பௌர்ணமி நாட்களில் செய்யலாம். இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் தான் பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாள்னு சொல்லலாம். இந்த பௌர்ணமியில் போகி பண்டிகையும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால நம்மளுடைய அனைத்து விதமான தீயதையும் கழிந்து நல்ல நல்ல விஷயங்கள் நமக்கு லைஃப்பில் நடக்கணும், நல்ல மாற்றம் ஏற்படணும் வேண்டி இதை நீங்கள் செய்யலாம். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் செய்யலாம். ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை செய்யலாம். இல்லை தினமும் இரவு தூங்கறதுக்கு முன்னாடி செய்யலாம். ஒரு 15 நாள் நீங்கள் தொடர்ந்து இதை நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி செய்யும் பொழுது விரைவிலேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இதுலேருந்து மைல்டாக ஒரு புகை வருது பாருங்கள். இந்த புகை பார்த்திங்கன்னா நல்ல நம்ம கோவிலுக்கெல்லாம் போனால் ஓமம் செய்திருந்தால் எப்படி ஒரு நல்ல ஒரு நறுமணம் இருக்குமோ அதே மாதிரி மைல்டாக நல்ல வாசனையாக இருக்கும். இந்த கிராம்பு மகாலட்சுமி தாயாருக்கு உரியதுன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பெருமாளுக்கும் பிடித்த ஒரு பொருள். ஸோ நமக்கு வந்து பண வரவு வரணும், நம்மக்கிட்ட நல்ல மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா இதை மட்டும் செஞ்சுட்டு நம்ம சும்மா வெயிட் பண்ணக்கூடாது. நம்மளோட உழைப்பை கண்டிப்பாக போடணும். நம்ம வேலைகள் நம்ம தொடர்ந்து செய்யணும். அதில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். ஸோ அதில் ஒரு 100% இல்லை 200% வெற்றி கூட நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ தடைகள் எல்லாமே நீங்கி கடன் பிரச்சனையை அடையணும், பண வரவு வரணும்னா நம்ம சும்மா இருக்கக்கூடாது. கண்டிப்பாக உங்கள் முழு முயற்சியை நீங்கள் போடுங்க. அதில் வெற்றி உங்களுக்கு 100% கிடைக்க ஆரம்பிக்கும். இதை வந்து எல்லா மதத்தினருமே நீங்கள் செய்யலாம். கற்பூரம், கிராம்பு மட்டும் தான் நம்ம எரிக்க போகிறோம். ஸோ இதற்கு கூட பச்சை கற்பூரம் முடிந்தால் நீங்கள் பச்சை கற்பூரம் ஆட் பண்ணலாம். ஸோ எளிமையாக செய்யக்கூடிய இந்த விஷயம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்களை தொடர்ந்து பதிவுகளை பார்த்துட்டு வரோம். ஆனால் அது எல்லாருக்குமே நல்ல ஒரு பெரிய அளவில் ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பதிவுகள். ஸோ அது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஒரு ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் போகி பண்டிகை வாழ்த்துக்கள். ஸோ நம்ம ஆல்ரெடி வீட்டில் இருக்கக்கூடிய 10 விஷயங்கள் நம்ம சேஞ்ச் பண்ணணும், வீட்டில் இருக்கக்கூடிய 10 விஷயங்களை தூக்கி போடணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பதிவுகளை சொல்லியிருப்பேன். அதையும் வீடியோட எண்டில் கொடுக்குறேன். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், எளிமையான விஷயம் கூட. ஸோ அது எல்லாமே நீங்கள் வீட்டில் இருந்து முடிஞ்ச வரைக்கும் அப்புறப்படுத்திடுங்க. இந்த பொருட்கள் எல்லாமே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் நெகட்டிவ் வைப்ஸ் வரும். ஸோ அதை தூக்கி போட்டவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நல்ல நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் வீட்டில் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த 10 விஷயங்கள் என்ன, அதை ஆல்ரெடி நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க, அது எதுவுமே உங்கள் வீட்டில் இல்லைனா ஓகே, இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதையும் இந்த போகி பண்டிகைக்குள்ளே நீங்கள் தூக்கி போட்டுடுங்க. ஸோ பிறகு இந்த தை மாதம், தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த தை மாதத்தில் உங்களுக்கு ஒரு வழி பிறக்க ஆரம்பிக்கும். இதை தவிர்த்து நம்ம பௌர்ணமியில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமே கண்டிப்பாக இந்த பௌர்ணமியிலும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. போகி பண்டிகை அன்று பௌர்ணமியும் இருக்குது அப்படின்றதுனால. ஸோ கொஞ்சமாக பச்சரிசி, ஒரு ₹1 நாணயத்தை நீங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு மனதார சந்திர பகவானை வேண்டிட்டு அதை அப்படியே ஒரு இடத்துல வச்சுருங்க. இல்லை பூஜை அறையில் வைக்கலாம். அடுத்த நாள் காலையில் அந்த பச்சரிசியை பறவைகளுக்கு தானமாக போட்டுடுங்க. ஸோ இதை மாதிரி செய்கிறதுனால உங்களுடைய கடன் பிரச்சனை விரைவில் அடைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. கண்டிப்பாக அது பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு நாள் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனை விரைவில் அடையும். நீங்கள் கடன் வாங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ தொடங்க ஆரம்பிப்பீங்க. இது எல்லாமே ஆல்ரெடி நான் உங்களுக்கு பதிவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பதிவும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னும் நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.